ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம கேடி சீரியல் ஷூட்டிங் வந்து இப்போ செம்ம சூப்பராக ஏற்காட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம சீரியலோட டிரெக்டர் சாரும் அண்ட் நம்ம சீரியலோட ஃபேவரட் ஹீரோவான ஆக்டர் கார்த்திக்ராஜ் அவர்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு தரமாக கொடுத்துட்டே இருக்காங்க அப்டேட்ஸை. ஸோ அப்படி தரமான அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி, அதுக்கப்புறமேட்டு வாசுதேவன் சார், அப்புறம் நம்ம கார்த்திக், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரியான ஒரு பிக் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம கார்த்திக் அவர்கள் வந்துட்டு குரூப்பாக வந்து ஒரு ஃபேமிலியான ஷூட்டிங் டெக்னீஷியன் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு செம்ம மாசான சீன்லாம் இருக்க போகுது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷ்மா மேம் வந்துட்டு ஒரு கன்னோடு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சீரியலில் அடுத்தடுத்து பயங்கரமான ஃபயரான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத செம்ம ட்விஸ்ட்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசுதேவன் சார் டெய்லி ஷூட்டில் என்ன நடக்குது, ஸோ என்ன மாதிரியான ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம வாசுதேவன் சார் கொடுத்துறாரு. ஸோ கண்டிப்பாக அதுவே வந்துட்டு ஒரு பயங்கரமான ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அவர் ஒரு நாள் போஸ்ட் போடலனாலும் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கமெண்ட் செக்ஷனே குமிஞ்சு போயிடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாரோடைய கொஷினும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீரோவுக்கு ஃபேவராக ஸ்டோரியை கொண்டு போங்க, ஸ்டோரி வந்து ரொம்பவே போரிங்காக இருக்குது, ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹீரோ பேஸ் பண்ணி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டுருக்க சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பேஸ் பண்ணி நம்ம கார்த்திக் அவர்கள் அடுத்தடுத்து மாசான சீன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆஃபர் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரியான பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அண்ட் இப்போ போயிட்டுருக்க ஸ்டோரி ட்ராக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? அண்ட் நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதி பேரிங் வந்துட்டு எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு? அண்ட் உங்களுக்கு கார்த்திக் ரேவதி பேரிங்கை பிடிச்சிருக்கா? அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது ரேவதிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஆக்டிங்காகவே இப்படி ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்க ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான லவ்லி பேராக மாற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கார்த்திக் ரேவதி எந்தளவுக்கு பிடிக்கும்? அண்ட் இப்போ போயிட்டுருக்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா? அண்ட் ஸ்டோரி வந்துட்டு நல்ல ஒரு சீன் கதையை நோக்கி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.